வாங்குங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே சூப்பராக பீஸா வந்து எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாங்க. கடைகளில் வாங்குறத விட நல்லா காரசாரமாக நல்லா சுல்லுன்னு இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் பண்ணி முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பீஸா சாஸும் வந்து நம்ம தான் வீட்டில் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 3 நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. கட் பண்ண தேவையில்ல, முழுசாகவே சேர்த்துக்கலாம். அதோட உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 5-6 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விட வேண்டியதுதான். நமக்கு இது நம்ம சேர்த்த அந்த 3 பொருளுமே நல்லா வெந்து வர்ற அளவுக்கு வந்து கொதி விடணும். ஒரு 10 நிமிஷத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளியோட தோல் வந்து நல்லா நம்மளுக்கு உறிஞ்சி வந்திருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வத்தலும் வந்து நல்லா தண்ணியில் ஊறி நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும். இதோட நம்மளுக்கு வந்து அடுப்பை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஃபில்டரில் வந்து ஊற்றி கொஞ்சம் நேரம் வந்து தண்ணி வடிய விட்டுக்கலாம். இப்போ இங்கிட்டு ஸ்வீட் கார்ன் வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட போகிறோம். ஸ்வீட் கார்ன்லேயும் உப்பு பிடிக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது ஸ்வீட் கார்ன் வேகிற வரை இதுவும் வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சூப்பராக வந்து கார்ன் வெந்து வந்திருக்கும். இப்போ இதை வந்து தனியாக வந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு அந்த தக்காளி வத்தல் எல்லாமே ஆறி சூப்பராக ரெடியாக இருக்குது. அந்த தக்காளியில் இருக்கிற தோலை மட்டும் உரிச்சிருங்க. உரிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஏன்னா தோலோடு சேர்த்தோம் அப்படின்னா வாயில் சாப்பிடும்போது கடிப்படுற மாதிரி இருக்கும். அதனால் தோலை உரிச்சிருங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மையாக வந்து அரைச்சிட்டு வந்துக்கோங்க. நம்ம கடைகளில் வாங்குகிற அந்த பீஸா சாஸ் மாதிரி நல்ல சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் சீனி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கலாம். இப்போ பீஸா சாஸ் வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. கார்னும் நமக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ பீஸா பேஸ் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து உருண்டைகள் வந்து பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து மாவு எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி விரவி விட்டுக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்காம நல்லா காய்ச்சி ஆறின பால் சேர்த்து மாவு வந்து பிணைய போகிறோம். இது வந்து இன்னுமே வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சாஃப்டாகவும் இருக்கும். இதோட நீங்கள் ஈஸ்ட்டு சோடாப்பு எதுவுமே போட தேவையில்ல. இதுவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். பால் மட்டும் சேர்த்து பண்ணாவே போதும். நல்லா பிசைஞ்சிட்டு கையில் ஒட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் இது இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கிட்டக்க ஊற வச்சா போதும். இப்போ அதில் எண்ணெய் சேர்த்துட்டு மாவை எடுத்துட்டு உருண்டைகளை வந்து உருட்டி வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 3 உருண்டைகள் வந்து உருட்டிக்கிட்டேன். இப்போ ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்தி கல்லில் எண்ணெய் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இதையும் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு ரொம்ப வந்து மெல்லிசாக இல்லாமல் கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி மாவு வந்து உருட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா வேகமாக வெந்துடும். அப்புறம் உங்களுக்கு வந்து கருகிற மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கடினமாக தான் இருக்கணும். இப்போ இதோட ஓரங்களில் வந்து அப்படியே மடக்கி விட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி இது வந்து நம்ம நடுவில் வந்து சாஸ் எல்லாமே நம்ம சேர்ப்போம்ல, அதுக்காண்டி தான். அது ஒழுகாமல் இருக்கிறக்காண்டி இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா நடுவுலையே நின்றுக்கிடும். சும்மா இப்படி கைட்டை வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரியே வந்து உருட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக பேஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ இதில் ஸ்பூனை வச்சு சின்ன சின்னதாக ஓட்டைகள் வந்து போட்டுக்கோங்க. நமக்கு மைதா வந்து வேகமாக வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து பீஸாவோட பேஸ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு கடாயில் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ அந்த பீஸாவோட பேஸை வந்து வச்சிடலாம். இப்படி வச்சுட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சட்டியில் ஒட்டாத அளவுக்கு வந்து நீங்கள் பட்டர் தடவி இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம சூப்பராக வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீஸா சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த கார்னை வந்து சேர்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து மெல்லிசாக கொஞ்சம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் மைதா மாவு வேகிறதுக்காண்டி கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து விடுங்க. ஏன்னா இப்படி பண்ணுறனால நம்மளுக்கு மைதா வந்து கருகாமல் நல்லா சூப்பராக வந்து ஒன்று போல் உங்களுக்கு வெந்து வந்துடும். உடனே வந்து க்ளோஸ் பண்ணி வேக விட்டுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்துட்டு அதே மாதிரி கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ஓரங்களில் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மைதா மாவோட கலரே வந்து மாறி வந்திருக்கும். திருப்பியும் க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 3 நிமிஷம் வந்து வேக விட்டால் போதும். அதுக்கடுத்து எடுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல பேஸ் வந்து வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் சீஸ் வந்து சேர்த்துக்கோங்க. பீஸா சீஸ்னே வந்து கடைகளில் விற்றுச்சு, நான் அதுதான் வந்து வாங்கி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எந்த டைப் ஆஃப் சீஸ்னாலும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே வந்து பீஸா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட மேலே சீசனிங்க்கு நம்ம வீட்டில் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயும் வந்து கசூரி மேத்தி வந்து இருக்கும், அது சேர்த்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட பீஸா சீசனிங் இருக்குனாலும் சேர்த்துக்கலாம். அந்த சீஸ் வந்து நம்மளுக்கு மெல்ட் ஆகி வர ஒரு 2 நிமிஷம் மட்டும் க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பராக வந்து பீஸா ரெடியாக இருக்கும். நல்லா ஒன்று போல் வந்து உங்களுக்கு வெந்து நல்லா இருக்கும். கடைகளில் வாங்குறத விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ரவீனா சமையலை ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பை.